என் பேரு காத்தவரன். எனக்கு 2 தம்பிங்க ஒரு தங்கச்சி இருக்காங்க. நீங்க தப்பா நாளையிட்டான்ட்டீங்க. He is smarter than I thought. எங்க போயிடுவான் புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்களை தொடக்கூடாது. தொட்டா கன்ஃபார்மா முடிச்சிடணும். கவலைப்படாதீங்க, வந்துருங்க, நான் ஏற்பாடு பண்றேன். அடடே வா வரதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன விஷயமா வந்திருக்கேன்? வக்காலத்தா வாய்தாவா? ரெண்டும் இல்ல, இவருக்கு ஒரு ரூம் வேணும், அதுக்காக உதவி கேட்டு வந்திருக்கேன். வணக்கங்க. வணக்கம். இவரு காசில இருந்து வந்திருக்காரு. சரி. காஞ்சிபுரத்துக்கு ஆன்மீக பயணம் வந்திருக்காரு, அதுக்காக தான் ரூம். என்ன வருதா, எனக்கு எவ்வளோ உதவி பண்ணிருக்க, இந்த சின்ன உதவியை நான் பண்ண மாட்டேனா? மாடியில பேக் போர்ஷன்ல ரூம் காலியா இருக்கு, அங்க தங்கிக்க சொல்லு. வெளிச்சம் தண்ணி எல்லாம் நல்லா இருக்கும்ல? தாராளமா இருக்கும். அது ஐயா உங்க பேரு? துளசி. துளசியா? அட்ரஸ்? ஹரிச்சந்திரா காட், ஹரிச்சந்திரா காட், உத்தரகாண்ட், காசி. உத்தரகாண்ட், காசி. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஒண்ணும் இல்லம்மா. அப்பா சொல்லுமா. மூச்சு இழுத்து விடு. அப்பா மருந்து வாங்கிட்டீங்களா? இல்ல இல்லம்மா, அது கடையில ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, 2 நாள் கழிச்சு தான் வருமா. இப்ப என்னப்பா பண்றது? நான் மத்த கடைகள்லயும் ட்ரை பண்றேன், ஒருவேளை கிடைக்கலனா கிடைக்கிற வரைக்கும் உங்க அம்மாவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லு, வேற என்ன பண்றது. சரிப்பா. கவலைப்படாத, நான் ட்ரை பண்றேன். ஏதோ மருந்து இருந்துன்னு பேசிட்டு இருந்தீங்க, யாருக்கு ஏதோ பிரச்சனையா? என் பொஞ்சாதிக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் உண்டு, ரெகுலரா அலோபதி மருந்து தான் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த மருந்து இப்போ ஸ்டாக் இல்லையா, வரத்துக்கு 2 நாள் ஆகுன்றாங்க, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. சுவாச கோளாறு பிரச்சனைங்களா? அப்படியும் சொல்லலாம். ஒரு நிமிஷம். ஐயா, எனக்கு கொஞ்சம் சித்த மருத்துவத்துல ஞானம் இருக்கு. இது சுவாச கோளாறுக்கான சூர்ணம் தான், இது உடனே கேட்கும். நீங்க தப்பா நினைக்கிறேன்னா உங்க மனைவிக்கு இதை கொடுக்கலாம். இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு, கொடுங்க பார்க்கலாம். ரொம்ப சக்தி வாய்ந்தது, உடனே கேட்கும். அப்படியா? பரவாயில்லையே. இங்க பாருங்க, மருந்து தீர்ந்து போச்சு, என்ன பண்றதுன்னு நினைச்சேன், டக்குன்னு மருந்த கையில கொடுத்துட்டீங்களே. அதாங்க எப்பவுமே சொல்லுவாங்க, தெரியாதவங்களுக்கு நம்ம வலிய போய் உதவி பண்ணா நமக்கு தேவைப்படுற நேரத்துல உதவி கிடைக்கும்னு. ரொம்ப நன்றிங்க. சரிங்க, நான் வரேன். அவருக்கு ஏதாவது தேவைன்னா பார்த்து செஞ்சு கொடுப்பா. கண்டிப்பா. வரேங்க. இந்தாங்க. எப்படி போ? மாடிக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேக் சைடு. சரிங்க, போங்க. ஹலோ, அனாமிகா, என்னமா இதெல்லாம்? இருங்க இருங்க, ஒன்னும் புரியல. வசந்த், இது உனக்கு லேட்டஸ்ட் மாடல் ஹெட்போன், சவுண்ட் சும்மா தெரிக்கும். தேங்க்ஸ் கா. ஹனி கவி, இது உங்களுக்கு டாப்ஸ். தேங்க்ஸ். மாமா, கூலர்ஸ் வாங்கணும்னு சொல்லிருந்தீங்கல்ல, இது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓ, thank you. என்ன? ஓ, எப்படி இருக்கு? சூப்பர். வாவ், சூப்பர். Thank you. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? அத்தை, இது உங்களுக்கு பட்டு புடவை. அம்மா, இது உங்களுக்கு. எனக்கா? எதுக்குமா இதெல்லாம்? பின்ன முத மாசம் salary வந்திருக்குல்ல, அதுக்கு தான் எல்லாருக்கும் gift. அனாமிகா, எங்க எல்லாருக்கும் சரி, அப்பாவுக்கு? ஐயோ, அப்பாக்கு வாங்க மறந்துட்டனே. ஐயோ, சாரிப்பா. பரவாயில்லம்மா, மத்தவங்க எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் தேவா, அவதான் நடிக்கிறானா, அது கூட உனக்கு தெரியாது? அவளாவது உன்னை மறைக்கிறதாவது? கரெக்ட். அது எப்படி?
என் அப்பாவை நான் மறப்பேன்? அப்பாக்கு தான் இருக்கிறதுலே காஸ்ட்லி கிஃப்ட், பிராண்டட் வாட்ச். அப்பா கையை காட்டுங்க. அப்பா, இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னாச்சுமா? என்ன மாதிரியே நீங்களும் மிஸ்டர் தேவராஜா உங்க ரோல் மாடலா எடுத்துக்கோங்க. பாஸ், உங்களை தான் ரோல் மாடல்னு சொன்னப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதை விட என் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் உங்களுக்காக கை தட்டினப்போ அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. பெருமையா ஃபீல் பண்ணப்பா. உண்மையிலேயே நீங்க கிரேட். ஏங்கா இதெல்லாம் கேட்டு நீ சும்மாவா இருந்த? ஏன், என்ன பண்ணணும்? நான் தான் அந்த கிரேட் தேவராஜோட பொண்ணுன்னு சொல்லியிருந்தா மொத்த ஆபீஸும் ஆடி போயிருக்கும்ல. ஆமாமா, நீயே அதை சொல்லல. அப்பா, நான் உங்க பொண்ணுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா ஓகே. ஆனா எல்லாரும் பாராட்டினதுக்கு அப்புறமா சொன்னா, அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன ஸ்பெஷலா பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த அட்டென்ஷன் எனக்கு வேண்டாம். ஆபீஸ பத்தி எவ்ளோ பெருமையா பேசிட்டு இருக்கா. இவ சந்தோஷத்துக்கு எடுக்க ஏதாவது பண்ணணுமே. ஆபீஸ பொறுத்த வரைக்கும் எனக்குன்னு கிடைக்கிற மரியாதை என் வேலைக்காக மட்டுமே கிடைக்கணும். அதுதான் எனக்கும் பிடிச்சிருக்கு. அப்பாவால பொண்ணுக்கு கிடைக்கிற பெருமையை விட பொண்ணால அப்பாக்கு கிடைக்கிற பெருமை செம்மையா இருக்கும்ல. என்னப்பா சொல்றீங்க? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? உன்னால அப்பாவுக்கு என்னைக்குமே பெருமைதான். சும்மா எனக்காக அப்படி சொல்லாதீங்கப்பா. இன்னும் நான் அங்க எதுவுமே அச்சீவ் பண்ணல, அதுதான் உண்மை. ஆனா சீக்கிரமாவே என் ப்ராஜெக்ட சக்சஸ் பண்ணுவேன். அன்னைக்குதான் நான் தேவராஜோட பொண்ணுனே சொல்லுவேன். அதுக்காக தான் நாளைக்கு செமினார் விஷயமா ஊட்டிக்கு போறேன். ஊட்டியா? திடீர்னு என்னமா ஊட்டி? ஆமாமா, நாளைக்கு காலையில என் பாஸ் கூட ஒரு அனிமேஷன் செமினாருக்காக ஊட்டி கிளம்புறேன். 2 நாள் அங்கேதான் ஸ்டே பண்றோம். உங்களுக்கு ஓகே தானப்பா? என்னப்பா யோசிக்கிறீங்க? நான் போறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா?